இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா நம்ம ஃபிஷ் டேங்க் தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுவாங்க. அங்கே நம்ம போய் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுவோம். நம்ம வந்து ஹாலிடேஸில் தான் வீடியோ போட முடியும். தண்ணி எடுத்துப்போம். முதல்ல இந்த பிளான்ஸ்லாம் எடுத்து போட்டுருவோம் கைஸ். அதான் கைஸ் நம்ம ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் கைஸ். பாருங்க எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. பாருங்க நம்ம இந்த தொட்டியில் வெறும் பெரிய மீன் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சோம், பார்த்தா குட்டியும் இருக்குது கைஸ். இதில் பாதி பிடிச்சிட்டோம். இப்போதைக்கு பெரிய மீன் கொஞ்சம் தேயில பிடிச்சி விட்ருவோம். எல்லாமே மிக்சட் கப்பி தான் கைஸ். பாருங்க தெரியுதான் கைஸ். நாங்கள் வந்து குட்டி இருக்கான்னு நினச்சோம், பார்த்தா குட்டியாக இருக்குது ஃபுல்லாக. அதான் இப்போ பிடிச்சின்னு இருக்கோம். பாருங்க கைஸ் கிளாஸ் லில்லி செடியை எடுத்துட்டோம். லில்லி என்னன்னு தெரில, இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஆகுது. லில்லி பாருங்க அப்படி ரவுண்டாக இருக்கு பாருங்க. இதான் கைஸ் நம்மளோட குட்டிங்க தொட்டி. நம்ம போன வீடியோவில் காட்டியிருப்போம். ஃபுல்லாகவே கட்டியாக தான் இருக்குது. கைஸ் நம்ம இந்த மீன்லாம் பிடிச்சாச்சு, குட்டி எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன வேலைன்னா அந்த சங்கு, இந்த ஒரு ஆப்பிள் ஸ்னைல் இருக்குது, அப்புறம் அந்த பிளான்ட்டு, இந்த ஸ்டோனு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணி இறக்க வேண்டியதான். வாங்க கைஸ் தண்ணி இறக்கலாம். இப்போ வந்து தண்ணி இறக்கிட்டு இருக்கோம். பைப் போட்டு இறக்கும் பாருங்க. தண்ணி இறங்கினோடனே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து சின்ன பைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகுது தண்ணி இறங்க. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து ஜெக்கை வச்சு இறக்க போகிறோம். நான் போய் ஜெக்கை எடுத்துன்னு வந்துடுறேன் கைஸ். இப்போ வந்து தண்ணி எடுத்து காலையில் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் தண்ணி இறங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அநியாயத்துன்னு ஸ்லோவாக இறங்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சிச்சு கைஸ். அநியாயத்துன்னு ஸ்லோவாக இறங்குது. ஏன்னா பைப் வந்து கோளாராக இருக்குது. இப்போ ஓரளவு ஸ்பீடாக இறங்குது கைஸ். வேறு முண்டு ஊற்றி வச்சு நம்ம இப்போ ஓரளவு பிளான்ஸ் பாருங்கள். அந்த முக்காசு தண்ணி எடுத்துட்டோம். வந்து ஃபுல் தண்ணி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி தான் விடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி அழுக்காக இருக்குது பாருங்கள். மொத்தமாக நானே கை வலிக்க க்ளீன் பண்ணிடுவேன் கைஸ். வந்து தண்ணி விட்டுருக்கோம் கைஸ். ஏன்னா நம்ம வந்து பாசிலாம் எடுக்கல கைஸ். வந்து தண்ணி ஏறிட்டு இருக்கு. வேறு வண்டி இல்லாமல் செடியை மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். தண்ணி ஏறிட்டு இருக்கு. நம்ம இந்த தண்ணி ஏறி முடிக்கிறதுக்குள்ளே பிளான்ட்டை க்ளீன் பண்ணிடுவோம். வாங்க கைஸ் பிளான்ட்டை க்ளீன் பண்ணிடுவோம். பிளான்ட்டுன்ற பாருங்க, ஸ்டோனு சங்குலாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ வந்து தண்ணியெலாம் இறக்கிட்டு இருக்கோம். எனக்கு இங்கே ஸ்டோன் இருக்குது. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் கைஸ். ஸ்டோன்லாம் இறக்கி போட்டோம்ல, தண்ணி இறக்கிட்டே கஷ்டமாயிடுச்சு. எல்லா தண்ணியும் இறக்கிட்டோம். ஸ்டோன்லாம் சமாளிக்காக இருக்கும். பாருங்க கைஸ் எல்லாம் அழுக்காக இருக்குதுங்க. க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ அது கல்லையும் க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தோம். பார்த்தா இங்கே ஒரு பைப் தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து மேலே போக போகிறோம். ஏன்னா மெத்தமேட்டில் தான் இன்னொரு இது இருக்குது. வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து இங்கே தான் க்ளீன் பண்ண போகிறோம். வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியா இந்த இடத்த பாருங்கள் கைஸ். கஷ்டப்பட்டு போராடி தண்ணி இறக்கணும் பாருங்க. ஆனால் லில்லி தான் செத்துட்டாங்க கைஸ். ஒரு மணி நேரத்துலேயே இப்படி ஆகிட்டாங்க கைஸ் பாருங்க. என்ன வழி இருந்தால் சொல்லுங்கள். இது என்ன பண்ணுறதுன்னு தெரில.
பாருங்கள் எவ்வளோ கபீஸில் எவ்வளோ சூப்பராக சுற்றிட்டு இருக்கானுங்க பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.